ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சுந்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு கூட கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கனத்தை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு துதி கன மகிமை நாம் செலுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும், கிருபை பெருகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. praise the lord praise the lord praise the lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the lord. hallelujah hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். praise the lord praise the lord praise the lord praise the lord. hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உமக்கு மகிமை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். hallelujah 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 hallelujah. கிருபை 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 கிருபை. hallelujah. ஸ்தோத்திரம் hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the lord. hallelujah hallelujah. கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை. வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் முழங்கால் படியிட்டு நெடுமுழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வயதானவர்கள் அநேகர் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வயதானவர்கள், முடியாதவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் அமர்ந்திருந்தாலும், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர உன்னை நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புவதற்கு அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசும் தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசும் தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசும் தினம் பேசுவார். அதிகாலையில் அன்போடு இயேசும் தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, காலை நேரம் இன்ப ஜெப தியானம், கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன்.
எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவையே. என்னை அழைத்தார் அவர் சேவையே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசுவும் தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசுவும் தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பலர் தீமை நிறைந்த மொழிகள் உண்மை பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பலர் தீமை நிறைந்த மொழிகள் உண்மை பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசுவும் தினம் பேசுவார். அதிகாலை அறிவை உணர்த்தி அன்போடு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வாயென்றாரே. சிலுவை சுமந்தே அவரோடு பாடு சகித்தாழுவேனே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார்.
வரவேற்புமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. காலை நேரம் பக்தன் பாடியிருக்கிறார், எஜமான் என் இயேசு முகம் தேடுவே. ஹல்லேலூயா. என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. அவரை நாம் நோக்குவோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை நாம் நோக்குவோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. எஜமானாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. இந்த கிருபையின் கூட்டத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்காருங்க. எல்லாருக்கும் Hallelujah. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, உம்முடைய கிருபையை எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாய், கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, உடைய கிருபை இந்த காலை வேளையிலே எங்கள் மீது நீர் சொரிந்திடும். ஹல்லேலூயா. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. நம்முடைய சரீர கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். சொரிந்திடுமே என்றால் உம்முடைய கிருபையை எங்கள் மீது ஊற்றிடுமே. இந்த பாடலை நாம் ஜெப தியானத்தோடு கூட கிருபை சொரிந்திடுமே என்று பாடுவோம். கிருபையை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சொரிந்திடுமே, உமது கிருபையை சொரிந்திடுமே. சிரசே, கிருபையின் எல்லாரும் கேட்போம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கிருபை சொரிந்திடுமே,
தூய்மையுடன் துதிக்க, தூய்மையுடன் துதிக்க, தூய்மையாகம் தரிக்க, தூய்மையுடன் துதிக்க, தூய்மையாகம் தரிக்க, காயம் முழுவதும் உமக்கே படைக்க, கிருபையை சோரிந்திடுமே. எல்லாரும் கேட்போம். கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சோரிந்திடுமே. உமது கிருபையை சோரிந்திடுமே. ஆயத்தமாகிடவே, ஆயத்தமாகிடவே, நாயகன் வருகையிலே ஆயத்தமாகிடவே, நாயகன் வருகையிலே யாவையும் அகற்ற கிருபையை சோரிந்திடுமே. மாயையான யாவையும் அகற்ற கிருபையின், எல்லாரும் கிருபையின் அரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சோரிந்திடுமே. உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சோமே. ஹல்லேலூயா. உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, எல்லாரும் கிருபையின் அரசே, கிருபைக்கு ராஜாவே, எங்கள் சபையின் சிரசே, உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சோரிந்திடுமே. உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையே, எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த காரியத்தில் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையை சோரிந்திடுமே. உமது கிருபையை சோரிந்திடுமே. உமது கிருபையை சோரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, எல்லாரும் நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சபையின் தலை, நம்முடைய சபையின் சிரசு,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவகுமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவன்தான் நம்முடைய சபையின் சரசு, நம்முடைய சபையின் மூலைக்கல் அவர்தான். அருமையானவர்களே, அவருடைய கண்களில் தான் நமக்கு கிருபை. நம்முடைய சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவருக்கும் நேராக திருப்பி, கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. தகப்பனே, உம்முடைய கிருபைக்காகவே உம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, காலையில் தான் கிருபை என்று. உம்முடைய வேத வசனத்துக்கு நாங்கள் நடுங்குகிறோம். உம்முடைய வசனத்தின்படியே இந்த காலை வேளையில் கிருபைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காகவே நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. சகோதரர்கள், நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கிருபையின் அரசே, எங்கள் சபையின் சரசே, ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதென்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனை பார்க்கிலும் மேலான உம்முடைய கிருபையை இந்த காலை வேளையிலே அருளும். எல்லாரும் சொல்லுவோம், எங்களால் ஏதோ செய்திட முடியாதப்பா. எங்களுடைய பலமோ, பராக்கிரமோ, யுக்தியோ, ஞானமோ, எங்களுடைய திறமையோ, செயல்களோ இல்லை ஐயா. உங்க கிருபை தானப்பா. எல்லாரும் கேட்போம், என் தகப்பனே, உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய கிருபையே நான் நம்புகிறேன். ஆகவே கிருபையின் அரசே, உம்முடைய கிருபை என் மேல இப்பொழுது ஊற்றப்படட்டும். கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. உம்முடைய கிருபைக்காகவே நான் காத்திருக்கிறேன். நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன பொழுது தேவனுடைய மகிமை, இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி மாறி அந்த காரியத்தை சொன்ன பொழுது தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. அதே போல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் மாறாதவர், அவருடைய மகிமையை நம்மத்திலே அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மாறி மாறி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள்.
அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை நாம் ஆராதனை செய்வோம். அந்த பரலோகத்தின் ராஜாவை நாம் உயர்த்தி துதிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே. ஆவியோடும் கருத்தோடு நான் பாடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லும் அருமையானவர்களே, நம்முடைய சரீர கண்கள் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் எனது வாஞ்சையும், அதை உணர்ந்து சொல்லுவோம், எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாமே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த கைகளை அப்பா உயர்த்தி நேரா. என் தகப்பனே, பரிசுத்த கைகளை உமக்கு நேராக உயர்த்தி உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா. துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே, மகிமையும் மாட்சிமையும் உமக்கு தானே. துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே, மகிமையும் மாட்சிமையும் உமக்கு தானே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே,
பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, 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 பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த கைகளை நாங்கள் உமக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைத்து பாடுகிறோம், உம்முடைய கிருபைகளை உணர்ந்து மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா ஏசையா, கிருபை மாறா. கரங்களை கூப்பி கர்த்தர் சொல்லுவான், நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்களப்பா, மலைகள் விலகினா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்னுடைய கிருபையை நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா ஏசையா, கிருபை மாறாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா. சொல்லுவோம் ஏசப்பாட்ட, கிருபை மாறாதையா ஏசையா, கிருபை மாறாதையா. தாயின் கருவினிலே முன்குறித்த தெய்வமே, தாயின் கருவினிலே முன்குறித்த தெய்வமே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே ஏசையா, பெயர் சொல்லி அழைத்தவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா ஏசையா, கிருபை மாறாதையா. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை வெறுத்தாலும், தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை வெறுத்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, நீர் என்னை மறப்பதில்லையே ஏசையா, நீர் என்னை மறப்பதில்லையே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா ஏசையா, கிருபை மாறாதையா.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதையா, ஏசையா கிருபை மாறாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா, கிருபை மாறாதது, கிருபை மாறாதையா, ஏசையா கிருபை மாறாதையா. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை மாறாதையா. எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய கிருபை மாறாதது. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசையா கிருபை மாறாதையா. உம்முடைய கிருபை மாறாது, உம்முடைய கிருபை விலகாது. இந்த கிருபைக்காகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மோசே சொன்னது போல, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன் என்று சொன்னது போல நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய கிருபைக்காகவே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்பா. உம்மை பணிந்து கொண்டு நீர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக எழுதி கொடுக்கப்பட்ட சில சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் குமாரி. எங்களுக்கு சுமார் சில லட்சம் கடன் இருந்தது. இந்த கடனின் நிமித்தம் குடும்பத்தில் மிகவும் போராட்டம், பிரச்சனை, சமாதானமற்ற நிலையில் இருந்தோம். கடந்த கிருபையின் கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கடன் பிரச்சனை தீர பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் கண்ணீரை கண்டார். இந்த கிருபையின் கூட்டத்தில் ஆச்சரியமாய் பணத்தேவையை சந்தித்து கடன் பிரச்சனையை மாற்றி என் பொருத்தனையை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். என் பெயர் பொன்னம்மாள். என்னுடைய பெரிய மகன் திடீரென்று போன வாரம் மிகவும் சரீர பலவீனத்தில் பாதிக்கப்பட்டான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவரே, நான் கிருபையின் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன், சாட்சி சொல்லுகிறேன் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்டாலின் கடந்த ஒரு வருடமாக ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் பொசிஷனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த வருடம் கிருபையின் கூட்டத்தில் 5ஆம் நாளில் நான் எதிர்பார்த்த அந்த ப்ரமோஷனை, சீனியர் மேனேஜர், கடும் எதிர்ப்பு இருந்தாலும் கர்த்தர் அந்த ப்ரமோஷனை எனக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சிகள் கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். இவைகளுக்கு காரணம், இந்த கிருபையின் கூட்டத்தில் நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் ಕೇಳ್கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವನು ಕರ್ತನು ಕೇಳತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் தேவனுடைய கிருபையின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ದೇವರ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಾವು ಭರವಸೆ ಉಳ್ಳಂತವರಾಗಿರಬೇಕು. நாம் மீண்டுமாய் நம் தேவனை பார்த்து சொல்லுவோமா? ನಾವು ಪುನಃ ದೇವರನ್ನೇ ನೋಡಿ ಹೇಳೋಣವೇ? இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட, ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ தாவீதை போல ದಾವೀದನ ಹಾಗೆ, கர்த்தாவே ಕರ್ತನೇ, நான் உம்முடைய கிருபையின் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಭರವಸೆ ಉಳ್ಳವನಾಗಿರುವೆ. எல்லாரும் சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣವೇ? அப்பா, உம்முடைய கிருபையின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರುವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கிருபை ಕೃಪೆ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வைத்தது என்று சொன்னோம். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸಲು ಇಟ್ಟತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದೆವು. கிருபைಯು கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வைத்தது. ಕರ್ತರಿಗೆ ಮಾನ ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்று நாம் பார்த்தோம், ನಿನ್ನೆ ನಾವು ನೋಡಿದೆವು, சோதோமின் ராஜா ಸೋದೋಮನ ಅರಸನು என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லக்கூடாது. ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು, என்னை ஆசீர்வதித்தது, ನನ್ನನ್ನು என்னை ಆಶೀರ್ವದಿಸಿದನು, ஐஸ்வர்யவானாக்கினது, ನನ್ನನ್ನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ வானத்தையும் ಮಾರ್ಪಡಿಸಿದನು, பூமியை படைத்த என் தேவன். ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ನನ್ನ கர்த்தருக்கு ದೇವರೇ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ದಿನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம். 6ನೆಯ ವಾಕ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯ ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು கர்த்தரை விசுவாசித்தான். ಯೆಹೋವನನ್ನು ನಂಬಿದನು. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ಯೆಹೋವನು ಅವನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅದನ್ನು அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ಅವನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ನೀತಿ ಎಂದು ಎಣಿಸಿದನು. அந்த விசுவாசம்தான் ಆ ನಂಬಿಕೆಯೇ வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்றினது. ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯತೆಯನ್ನು ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் தியானிக்க ಒಂದು போகிறோம். ವಿಶೇಷಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿಯನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. சுதந்திரம். ಬಾಧ್ಯತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சுதந்திரம் ಈ ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗುವುದು விசுவாசத்தினால தான் இருக்கிறது அருமையானவர்களே. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, ரோமர் ರೋಮರ್ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ஆதலால் ಆದುದರಿಂದ சுதந்திரமானது ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದರೆ கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு. ಕೃಪೆಯಿಂದ ಉಂಟಾಗುವುದರಿಂದ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுதந்திரம். ಬಾಧ್ಯತೆಯು நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம் கிறிஸ்துவின் சுதந்திரவாளிகள். ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಬಾಧ್ಯತೆಗೆ ಒಳಪಟ್ಟಂತವರು. இந்த சுதந்திரமானது ಈ ಬಾಧ್ಯತೆಯು கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு ಕೃಪೆಯಿಂದಲೇ அது ದೊರೆಯುವಂತದ್ದಾಗಿರುವುದರಿಂದ விசுவாசத்தினாலே வருகிறது. ಅದು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಸಿಗುತ್ತದೆ. சுதந்திரம் எதனால வருகிறதா? ಬಾಧ್ಯತೆ ಯಾವುದರ ಮೂಲಕ நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஒவ்வொரு சுதந்திரமும் ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು அது ಬಾಧ್ಯತೆಯು கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு. ಕೃಪೆಯಿಂದಲೇ ಉಂಟಾಗುವುದರಿಂದ நம்முடைய கிரியைகளினால் அல்ல, ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳಿಂದ ಅಲ್ಲ, அது எதனால் உண்டாகிறதாக இருக்கிறது. ಯಾವುದರಿಂದ ಉಂಟಾಗತಕ್ಕಂತಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರಾದವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் யாரு? சுதந்திரவாளி. ನಾವು ಬಾಧ್ಯತೆಗೆ ಒಳಪಟ್ಟಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைகளானால் ಮಕ್ಕಳಾದರೆ நாம் யாரா? ನಾವು ಯಾರು? சுதந்திரவாளி. ಬಾಧ್ಯತೆಯೂ ಕೂಡ. நாம் புத்திரரானால் ನಾವು ಪುತ್ರರಾದರೆ அவருடைய சகல நன்மைக்கும் நாம் சுதந்திரவாளி. ಆತನ ಸಕಲ ಮೇಲಿಗೂ ನಾವು ಬಾಧ್ಯತೆಗೆ இந்த ಒಳಪಟ್ಟಂತವರು. சுதந்திரமானது ಈ ಬಾಧ್ಯತೆಯು கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு, ಅದು ಕೃಪೆಯಿಂದಲೇ அது ದೊರೆಯುವಂತದ್ದಾಗಿರುವುದರಿಂದ விசுவாசத்தினாலே வருகிறது என்று வேதம் ಅದು சொல்லுகிறது. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கொலோசையர் 4:7 நாம் வாசிப்போம் என்றால், ಕೊಲೋಸ್ಯರು 4:7 ಓದುವುದಾದರೆ, கொலோசையர் ಕೊಲೋಸ್ಯರು 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் ಆದ ಕಾರಣ ಇನ್ನು ನೀನು ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಪಡದೆ நீ புத்திரனாக இருக்கிறாய். ನೀನು ಮಗನಾಗಿ ಇರುವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புத்திரன்.
ಪುತ್ರನು சுதந்திரவாளி ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಟ್ಟವನು பிள்ளை ಮಗು அது எதனால் வருகிறதா? ಅದು ಯಾವುದರಿಂದ ಬರತಕ್ಕಂಥದ್ದು? விசுவாசத்தினால். ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வைத்து ಆಬ್ರಹಾಮನ ನಂಬಿಕೆಯನ್ನಿಟ್ಟು அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ நிருபங்களிலே அதை எழுதுகிறார். ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ அந்த ಮೂಲಕ சுதந்திரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டார். ಆ ಬಾಧ್ಯತೆಯನ್ನೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ அவன் ತಿಳಿಸುತ್ತದೆ, விசுவாசித்தான், ಅವನು ನಂಬಿಕೆಯಿಸ್ತಾನೆ, கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். ಕರ್ತನು ಅದನ್ನು ನೀತಿ ಎಂದು நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದರೂ ಕೂಡ அதை என்ன செய்தான்? ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? விசுவாசித்தான். ನಂಬಿದ. ரோமர் 4:5 நாம் வாசிப்போம் என்றால் ರೋಮರ್ 4:5 ಓದುವುದಾದರೆ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ஒருவன் ಒಬ್ಬನು கிரியை செய்யாமல் ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದವನಾಗಿ பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் ಪಾಪಾತ್ಮರನ್ನು ನೀತಿವಂತ விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾನೋ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கிரியையினால் அல்ல, ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, நம்முடைய கிரியையினால் அல்ல. ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅಲ್ಲ. இந்த வசனத்தை நன்றாய் உற்று கவனியுங்கள். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஒருவன் ಒಬ್ಬನು கிரியை செய்யாமல் ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಿದವನಾಗಿ பாவியை ಪಾಪಾತ್ಮರನ್ನು நீதிமானாக்குகிறவரிடத்தில் ನೀತಿವಂತರನ್ನು ನಿರ್ಣಯಿಸುವ ಆತನಲ್ಲಿ விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾನೋ, அவனுடைய விசுவாசமே ಅವನ ನಂಬಿಕೆಯೇ அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ಅವನಿಗೆ ನೀತಿ ಎಂದು ಎಣಿಸಲ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய ஏற்பாட்டிலே ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ சில கிரியைகளை செய்ய வேண்டும். ಕೆಲವು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆனா அந்த கிரியைகளை ಅದರ ಕ್ರಿಯೆಗಳು ஒரே தரம் ಒಂದೇ ಸಲ யாரே செய்துட்டாரு? ಯಾರೇ ಮಾಡಿಬಿಟ್ಟರು? நம்முடைய தேவனே செய்துட்டார். ನಮ್ಮ ದೇವರೇ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, அதன் மீது நம்முடைய விசுவாசம். ಅದರ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ இந்த ತಿಳಿಸುತ್ತದೆ, விசுவாசம் இல்லாமல் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ தேவனுக்கு பிரியமாக இருப்பது ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ கூடாத காரியம். ಅಸಾಧ್ಯಕರವಾದ ಸಂಗತಿ. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ நாம சுதந்திரவாளி ஆகணும் அப்படின்னு சொன்னா ನಾವು ಬಾಧ್ಯತೆಗೆ ಒಳಪಡಬೇಕಾದರೆ அது கிருபையினால். ಆ ಕೃಪೆಯಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எதினால் வருகிறது? ಅದು ಯಾವುದರಿಂದ ಬರತಕ್ಕಂಥದ್ದು? விசுவாசத்தினால் ನಂಬಿಕೆಯ வருகிறது. ಮೂಲಕವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கலாத்தியர்களின் நிருபம் ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் என்றால், அருமையானவர்களே, 6ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವುದಾದರೆ ಪ್ರಿಯ அங்கே ದೇವರ வேதம் ಮಕ್ಕಳೇ, சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கலாத்தியர் 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் என்றால், 6ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವುದಾದರೆ அங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, அப்படியே ஆபிரகாம் ಹಾಗೆಯೇ ಆಬ್ರಹಾಮನು தேவனை விசுவாசித்தான், ದೇವರನ್ನು ನಂಬಿದನು, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ಆ ನಂಬಿಕೆ ಅವನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ನೀತಿ ಎಂದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஆகையால் ಆದ ಕಾರಣ விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ ನಂಬಿಕೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ அவர்களே ಅವರನ್ನು ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ಆಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. மேலும் தேவன் ದೇವರು விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ புறஜாதிகளை ಅನ್ಯ ಜನರನ್ನು நீதிமான்களாக்குகிறார் என்று ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸುವನೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் எல்லாரையும் ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು சுதந்திரராக ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಡಿಸಿ நீதிமான்களாக ನೀತಿವಂತರಾಗಿ கர்த்தர் எதினால் மாற்றுகிறாரா? ಯಾವುದರಿಂದ ಕರ್ತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ? விசுவாசத்தினாலே. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ இந்த ತಿಳಿಸುತ್ತದೆ, விசுவாச மார்க்கத்தார் தான் ಈ ನಂಬಿಕೆಯ ಮಾರ್ಗದವರೇ இந்த ஆபிரகாமின் ಈ ಆಬ್ರಹಾಮನ சந்ததி. ಸಂತತಿಯವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. உனக்குள் ನಿನ್ನಲ್ಲಿ சகல ஜாதிகளும் ಎಲ್ಲಾ ಜನಾಂಗದವರು ஆசீர்வதிக்கப்படும் என்று ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನವಾಗಿ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ತಿಳಿಸಿತು. அந்தபடி ಹೀಗಿರಲಾಗಿ விசுவாச மார்க்கத்தார் ನಂಬುವವರು விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ ಆಬ್ರಹಾಮನೊಂದಿಗೆ ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ಸೌಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗೂ எதுதான் காரணம்? ಯಾವುದು ಕಾರಣ? விசுவாசம். ನಂಬಿಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்துட்டு பாத்தீங்கன்னா, ಆ ಅಧ್ಯಾಯದ ನಂತರ ಓದುತ್ತಾ ಬಂದರೆ 13ாம் வசனம் சொல்லுகிறது, 13ನೇ ವಾಕ್ಯ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் ಮರಕ್ಕೆ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಯಾವನು சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ಶಾಪಗ್ರಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಬರೆದ ಪ್ರಕಾರ
ಪ್ರಕಾರ கிறிஸ்து ಕ್ರಿಸ್ತನು நமக்காக சாபமானார். ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ என்ன ಶಾಪವಾದನು. விசுவாச அருமையானவர்களே, ಯಾವ ನಂಬಿಕೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, மரத்தில் தூக்கப்பட்டவன், ಮರಕ್ಕೆ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟವನು, சபிக்கப்பட்டவன். ಶಾಪಗ್ರಸ್ತನು. எதற்கு அருமையானவர்களே? ಯಾವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯರಾದವರೇ? நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காக ನಮ್ಮ ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் என்ன ஆனார்? ಅವರು ಏನಾದರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய சாபம் நீங்குவதற்கு ನಮ್ಮ ಶಾಪ ನೀಗುವುದಕ್ಕೆ நாம் செய்கிற கிரியைகளினால் அல்ல. ನಾವು ಮಾಡತಕ್ಕಂಥ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கிரியை ಒಂದು ಕ್ರಿಯೆ ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. ಮೊದಲೇ ಮಾಡಿ ಆಯಿತು. அந்த கிருபை என்ன? ಆ ಕೃಪೆ ಏನು? அவர் சிலுவையில் ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ நமக்காக சாபமானார். ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಶಾಪ. நாம் இன்னொரு கிரியை செய்ய வேண்டியது அல்ல, ನಾವು ಪೂರ್ತಿ ಕೃಪೆ ಮಾಡುವಂತದ್ದು ಅಲ್ಲ, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತನಲ್ಲಿ இங்க ಹೇಳುವ அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಪ್ರಿಯ ದೇವರ அல்லது ಮಕ್ಕಳೇ, உலகம் முழுவதிலும் ಲೋಕ ಪೂರ್ತಿ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳತಕ್ಕಂಥ ಪ್ರಿಯ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, எல்லாருடைய சாபத்திற்காக ನಮ್ಮೆಲ್ಲರ ಶಾಪಕ್ಕಾಗಿ சிலுவை மரத்தில் ಸಿಲುಬೆಯ ಮರದಲ್ಲಿ இயேசு சாபமானார். ಯೇಸು ಶಾಪವಾದನು. நம்முடைய சாபங்களை நீக்குகிற ನಮ್ಮ ಶಾಪವನ್ನು ஒரே ನೀಗಿಸುವ ஒரு கிருபாதார பலி ಒಂದೇ ಒಂದು ಕೃಪಾದಾರ கர்த்தராகி ಯಜ್ಞ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮಾತ್ರವೇ. அது கிரியையினால் அல்ல, ಅದು ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, அது கிருபையினாலே. ಅದು ಕೃಪೆಯಿಂದಲೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த கிருபை ಆ ಕೃಪೆ விசுவாசத்தினால் வருகிறதாக இருக்கிறது. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ இந்த ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கூட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் ಈ பாக்கியவான்கள். ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ ನೀವು இந்த ಧನ್ಯರು. செய்தியை நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து ಈ கேட்டுக்கொண்டிருந்தாலும் ಸಂದೇಶವನ್ನು ಲೋಕದ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದರೂ ಕೂಡ உங்களுடைய விசுவாசம், ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ என் ಮಕ್ಕಳೇ, சாபம் இன்றோடு நீங்கணும் அப்படி நினைக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಶಾಪ ಈ ದಿನದೊಂದಿಗೆ ನೀಗಬೇಕೆಂಬುದಾಗಿ எத்தனை ನೆನೆಸುತ್ತೀರೋ? வருடங்களாக தொடர்ந்து வந்தாலும் சரி, ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ದಾಟಿ ಬಂದರೂ எப்படிப்பட்ட ಸರಿ, சாபங்களாக இருந்தாலும் ಯಾವುದೇ சரி, ಪ್ರಕಾರವಾದ ಶಾಪವಾದರೂ ಸರಿ, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಅರಿಕೆ ಮಾಡಿ, நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, என் சாபம் நீங்குவது என்னுடைய கிரியையினால் அல்ல, ನನ್ನ ಶಾಪ ನೀಗುವುದು ನನ್ನ ಕ್ರಿಯೆಯಿಂದ என் ಅಲ್ಲ, தேவனுடைய கிருபையினால், ನನ್ನ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ, என் கிரியைகளினால் அல்ல, ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅಲ್ಲ, என்னுடைய விசுவாசத்தினால். ನನ್ನ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ. என்னுடைய விசுவாசம், ನನ್ನ ನಂಬಿಕೆ, நான் சுதந்திரவாளி. ನಾನು ಬಾಧ್ಯತೆಗೆ ಒಳಪಟ್ಟವನು. விசுவாசத்தினால் நான் இப்பொழுது சுதந்திரவாளி. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಬಾಧ್ಯಸ್ಥನು. விசுவாசத்தினால் சகல ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளி. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬಾಧ್ಯತೆ என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரட்சிப்பு உண்டாக ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಲು வாயினால் அறிக்கை செய்யப்படும். ಬಾಯಿನಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. 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 என் அன்பு தகப்பனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இந்த இடத்திலும் ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து ಲೋಕದ ನಾನಾ ಭಾಗಗಳಲ್ಲಿಯೂ அப்பா விசுவாசிக்கிற ವಿಶ್ವಾಸುವಂತ அத்தனை பிள்ளைகளிடத்திலும் ಅಷ್ಟು ಮಕ್ಕಳಲ್ಲಿಯೂ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಉಂಟಾದ கிறிஸ்து ಆಶೀರ್ವಾದ இயேசுவினால் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ உண்டாகட்டும். ಎಲ್ಲರಿಗೂ கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகட்டும். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಮೂಲಕ ஹல்லேலூயா. ಉಂಟಾಗಲಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கையிடுவோம். ಬಾಯಿನಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் ಮರಕ್ಕೆ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ಶಾಪಗ್ರಸ್ತನೆಂಬುದಾಗಿ இயேசு ಯೇಸು எனக்காக சாபமானார். ನನಗೋಸ್ಕರ என் ಶಾಪವಾದನು. சாபம் மாறுவதற்கு ನನ್ನ ಶಾಪ நான் ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ இன்னொரு கிரியை செய்ய வேண்டியதில்லை. ನಾನು ಇನ್ನೊಂದು ಕ್ರಿಯೆ ஒரு ಮಾಡಬೇಕಾದ கிரியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டது. ಒಂದು ಕ್ರಿಯೆಯು 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ அந்த ಮಾಡಿಯಾಯಿತು. கிரியை நான் விசுவாசிக்கிறேன். ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இயேசு ಯೇಸು எனக்காக ನನಗಾಗಿ மரத்தில் தூக்கப்பட்டு ಮರದಲ್ಲಿ ತೂಗು ಹಾಕಲ್ಪಟ್ಟು சாபமானார். ಶಾಪವಾದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த நாள், ಈ ದಿನ இந்த கிருபையின் கூட்டம், ಈ ಕೃಪೆಯ ಕೂಟ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, எத்தனை வருடங்களாக ಎಷ್ಟು ವರ್ಷವಾಗಿಯೂ உங்கள் குடும்பங்களையோ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, உங்கள் சந்ததியையோ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು தொடர்ந்து வந்த ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದಂತಹ எந்த சாபமாக ಯಾವ இருக்காது, ಶಾಪವಾದರು இயேசுவின் நாமத்தினால், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ விசுவாசத்தினால் ನಂಬಿಕೆಯ அந்த ಮೂಲಕ சாபங்கள் ಆ ಶಾಪವು மாறுகிறது. ಬದಲಾಗುತ್ತದೆ. சாபங்கள் மாறுகிறது. ಆ ಶಾಪ சாபங்கள் மாறுகிறது. ಶಾಪ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. வாய்களை திறந்து சந்தோஷமாய் சொல்லுங்க. ಅದು ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿ. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ நான் சுதந்திரவாளி. ನಾನು ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ.
ஹalleluya Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ நான் சுதந்திரவாளி. ನಾವು ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಟ್ಟವರು. ஹalleluya Hallelujah. இயேசு ಯೇಸು எனக்காக சாபமாகி விட்டார். ನನಗಾಗಿ ಶಾಪವಾದರು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாபத்தினால் வந்த ಶಾಪದ ಮೂಲಕ ಬಂದ எல்லா வேதனைகள் ಎಲ್ಲ ವೇದನೆ இந்த நாளோடு நீங்குகிறதை நீங்கள் காணுவீர்கள். ಈ ದಿನದೊಂದಿಗೆ ನೀಗಲಿದೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ನಂಬುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರಿಯ ದೇವರ 2 ಮಕ್ಕಳೇ. கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 2 ಓದುವಾಗ கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರು 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ நம்முடைய ನಮ್ಮ கர்த்தராகிய ಕರ್ತನಾದ இயேசு கிறிஸ்துவின் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ಕೃಪೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರೇ. அந்த கிருபை என்ன தெரியுமா? ಆ ಕೃಪೆ ಏನು ಗೊತ್ತಾ? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರು, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ನೀವು ಅವರ ದಾರಿದ್ರ್ಯತೆಯಿಂದ ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗುವಂತೆ உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಬಡವನಾದನು. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ಅವರು ಐಶ್ವರ್ಯವಂತನು. ஹalleluya. Hallelujah. அவர் கிருபையின் ஐஸ்வர்யம். ಆತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನು. சகல ஐஸ்வர்யம் அவருக்குள்ளதான் இருக்கிறது. ಸಕಲ ಐಶ್ವರ್ಯವು ಅವರಲ್ಲಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனா அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ದೇವರು ஏன்னா வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தவர், ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸಕಲ அவர் ஐஸ்வர்ய சம்பன. ಆತನ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನ. எல்லாரும் வாயில சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ. நான் ஆராதிக்கிற என் இயேசு, ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ அவர் ಯೇಸು ஐஸ்வர்யம் உள்ளவர், ಅವರು ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳವರು, அவர் ஐஸ்வர்ய சம்பன. ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನನು. ஆனால் எனக்காக ಆದ್ರೆ ನನಗೋಸ್ಕರ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சிலுவையில் ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ தரித்திரனாய் தொங்கினார். ಬಡವನಾಗಿ ತೂಗಿದನು. அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ಅವರ ಕೃಪೆಯನ್ನು அவருடைய ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರೇ. தரித்திரம் எதற்கு தெரியுமா? ಅವರ ಬಡತನ ಯಾವುದಕ್ಕೆ என் அன்பு ಗೊತ್ತಾ? தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்ற, ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்ற ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ಅದನ್ನು சொல்லுங்க. ನಂಬುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. அந்த கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ಈ ಕೃಪೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஹalleluya. ஹalleluya. ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவது நீ உன் கிரியையினால் அல்ல, ಐಶ್ವರ್ಯದ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, தேவனுடைய கிருபையினால். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ. அதற்கான ஒரு கிரியை ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕ್ರಿಯೆ சிலுவையில் ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ நிறைவேற்றப்பட்டாயிற்று. ನೆರವೇರಿಸಿ ಆಯಿತು. அது என்ன? ಅದೇನು? உனக்காக ನಿನಗೋಸ್ಕರ அவர் சிலுவையில் ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ தரித்திரனாய் தொங்கினார். ಬಡವನಾಗಿ ತೂಗಿದರು. என் அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ அந்த ಮಕ್ಕಳೇ, சிலுவையை நீ நோக்கிப்பா. ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಎದುರಿಸಿ அவர் ನೋಡು. சிலுவையில் தொங்கும் பொழுது ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவர் ತೂಗುವಾಗ வஸ்திரத்தை கூட கழட்டி வஸ்திரத்தின் பேரிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக சீட்டு போட்டு விட்டார்கள். ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೂಡ ತೆಗೆದು ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯ ನೆರವೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಚೀಟು வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலுவையில் தொங்கும் பொழுது ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ஒரு ನೇತಾಡುವಾಗ துண்டு வஸ்திரம் கூட இல்லாமல் ಒಂದು ತುಂಡು ವಸ್ತ್ರವೂ ಇಲ್ಲದೆ தரித்திரனாய் தொங்கினார். ಬಡವನಾಗಿ ತೂಗಿದರು. எதற்காக தெரியுமா? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, அவருடைய கிருபையை நீ அறிந்திருக்கிறீர்களே. ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನೀನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಿ. எதற்கு தெரியுமா ಯಾವುದಕ್ಕೆ தரித்திரனான? ಗೊತ್ತಾ? அவருடைய தரித்திரத்தினாலே ಆತನ ಬಡತನದಿಂದ நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமா? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இதை உங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது ಇದನ್ನು ನಮ್ಮ உங்கள் ಬಾಯಿಯಿಂದ வாழ்க்கையில தரித்திரத்தை உண்டாக்கி ನಿಮ್ಮ கொண்டிருக்கிற ಬದುಕಿನಲ್ಲಿ ಬಡ ದರಿದ್ರವನ್ನು ಉಂಟು எந்த அந்தகார சக்தி, ಯಾವುದೇ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿ, சபிக்கப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் ಶಾಪಗ್ರಸ್ತ ಶತ್ರುವ இந்த விசுவாசத்தை நீ அறிக்கையிடும் பொழுது, ಈ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, இந்த விசுவாசத்தினாலே ಈ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ தரித்திரத்தை ஜெயித்து விடலாம். ಬಡತನವನ್ನು ಜಯಿಸಬಹುದು. இயேசு சாபமானார் என்ற விசுவாசத்தினாலே ಯೇಸು ಶಾಪವಾದದ್ದು நீ ನಂಬುವುದರ சாபத்தை ಮೂಲಕ ஜெயித்து விடலாம். ಶಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಬಿಡಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீ தரித்திரத்தை ஜெயித்து விடலாம். ನಿನ್ನ ಬಡತನವನ್ನು ಜಯಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. சிலர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆசீர்வாதங்கிறது என்ன அருமையானவர்களே? ಆಶೀರ್ವಾದ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் போல இருக்கும், ಕೆಲವು ಬದುಕಿನಲ್ಲಿ அநேக வேதனைகள் இருக்கும். ಆದ್ರೆ ಅನೇಕ ಸಂಕಟಗಳು கர்த்தரின் ಇರುತ್ತವೆ. ஆசீர்வாதம் எது தெரியுமா? ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವು ನಿನಗೆ
ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ಅದರೊಂದಿಗೆ ಅವರು ವೇದನೆಯನ್ನು ಸೇರಿಸಿ ದೇವರು நம்மேல் வைத்த ನಮ್ಮೇಲಿಟ್ಟ அன்பை ಪ್ರೀತಿ எப்படி விளங்க பண்ணினார் பாருங்கள். ಯಾವುದನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದರು. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, அவருடைய கிருபை நீ அறிந்திருக்கிறாயே. ಅವರ ಕೃಪೆಯನ್ನು அந்த ಅರಿತುಕೊಂಡಿಯಲ್ಲ. கிருபை என்ன? ಆತನ ಕೃಪೆ உனக்காக ನಿಮಗಾಗಿ அவர் தரித்திரரானார். ಆತನು ಬಡವನಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை விசுவாசிப்பாய் என்றார். ಇದನ್ನು ನಂಬುವುದಾದರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாளிலிருந்து ಈ ದಿನದಿಂದ உன்னை தரித்திரப்படுத்துகிற ಬಡತನಕ್ಕೆ அந்த ಒಳಪಡಿಸುವಂತಹ தரித்திரத்தின் நிலை ಆ ದಾರಿದ್ರ್ಯ உன்னை ಸ್ಥಿತಿ விட்டு நீங்குகிறதை காணுவாய். ನೀಗುವುದನ್ನು ಕಾಣುವಿ. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது 1 ಪೇತ್ರನು 2 பாவம் அறியாத அவர், ಪಾಪ ತಿಳಿಯದ பாவம் அறியாத அவர் ಪಾಪ ತಿಳಿಯದ ಅವರು உனக்காக பாவமானார். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪಾಪ 1 பேதுரு 2:24 நாம் வாசிப்போம் என்றால் அருமையானவர்களே, 1 ಪೇತ್ರನು 2:23 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸುತ್ತದೆ, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ನೀತಿಗೆ அவர் தாமே ಅವರು ತಾನೇ தமது சரீரத்திலே ತನ್ನ நம்முடைய ದೇಹದಲ್ಲಿ பாவங்களை ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು சிலுவையின் மேல் சுமந்தார். ತಾನೇ ಸುಲಿಯುವಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. அவருடைய தழும்புகளால் ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ குணமானீர்கள். ನಿಮಗೆ ಗುಣವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சற்று சிலுவையை நோக்கி பாருங்கள். ಸ್ವಲ್ಪ ಸಿಲುಬೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ சிலுவையில் ನೋಡಿರಿ. தொங்கின இயேசுவை பாருங்கள். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಿದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿರಿ. அவருடைய சரீரத்திலே ಆತನ ದೇಹದಲ್ಲಿ எங்கே தழும்புகள் அருமையானவர்கள்? ಎಲ್ಲಿ ಬಾಸುಂಡೆ ಪ್ರಿಯಾದವರೇ? அவருடைய தலையிலே தழும்புகள், ಆತನ ತಲೆಯ ಮೇಲೆ ಬಾಸುಂಡೆ, ஆணிகளினால் ಆಣಿಗಳ ಮೂಲಕ, அவருடைய முதுகிலே ಅವರ ಬೆನ್ನಲ್ಲಿ ரோம சாட்டையினால் தழும்புகள், ರೋಮ ಚಾಟೆಯ ಬಾಸುಂಡೆ, அவருடைய கைகளிலே தழும்புகள், ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಬಾಸುಂಡೆ, விலாவிலே தழும்புகள், ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ கால்களிலே ಬಾಸುಂಡೆ, தழும்புகள். ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಾಸುಂಡೆ. நாம் கரங்களிலே வைத்திருக்கிற வேதம் சத்தியம். ನಾವು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಸತ್ಯವೇದವು அந்த ಸತ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, அவருடைய தழும்பால் ಅವರ ಬಾಸುಂಡೆಗಳ ಮೂಲಕ நான் குணமாகிறேன். ನಾವು ಗುಣ ಹೊಂದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வாயிலே சொல்லுவீங்களா? ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ, வாயிலே சொல்லுவீங்களா? ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்றைக்கு வீடுகளுக்கு போகும் பொழுது கூட ಇದರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗಲೂ ಕೂಡ ஒரு சகோதரனை காணுகிறேன். ಒಂದು ಸಹೋದರನನ್ನು ಕಾಣುತ್ತೇನೆ. எவ்வளவு கஷ்டப்படுகிறேன். ಎಷ್ಟೊಂದು என் ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. விவரம் தெரிந்த நாளிலிருந்து ನನ್ನ ಈ ದಿನದಿಂದ என் வேர்வை சொட்டுகிறது. ನನ್ನ ವೇದನೆಯು கஷ்டப்படுகிறேன், ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, சம்பாதிக்கிறேன். ಸಂಪಾದಿಸುತ್ತೇನೆ. என் தரித்திரம் என்னை விட்டு நீங்கவில்லை என்று சொல்லுகிற என் அன்பு சகோதரனை, ನನ್ನ ಬಡತನ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ இந்த ಸಹೋದರನೇ, கிருபையின் கூட்டத்தில் ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீ விசுவாசி. ದೇವರ ಐಶ್ವರ್ಯದ ಮೇಲೆ தேவனுடைய கிருபையை விசுவாசி. ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಂಬು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் கண்ணீரை துடைக்கிற கிருபை. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ஹல்லேலூயா. அந்த கிருபையை ಆ நீ ಕೃಪೆಯನ್ನು விசுவாசி. ನೀ ನಂಬು. அந்த கிருபையை நீ விசுவாசி. ಆ ಕೃಪೆಯನ್ನು ನೀ ನಂಬು. சுதந்திரமானது ಬಾಧ್ಯತೆ ಎಂಬುದು கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு ಕೃಪೆಯಿಂದ அது ಉಂಟಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ விசுவாசத்தினால் உருவாகிறது. ಅದು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ಒಂದೇ ಒಂದು ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿ. இந்த விசுவாச மார்க்கத்தார் யார் அருமையானவர்களே? ಈ ನಂಬಿಕೆಯ ಮಾರ್ಗದವರು ಯಾರು ಪ್ರಿಯ? எபிரேயர் 12:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಇಬ್ರಿಯರು 12:1 ಓದುವಾಗ, எபிரேயருக்கு எழுதின நிருபம், ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿ, ஆதலால் ಆದುದರಿಂದ அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் ಅವರು ದೇವ ದೂತರಿಗೆ ಕೈ ஆபிரகாமின் சந்ததிக்கு, ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ, விசுவாச மார்க்கத்தாருக்கு ನಂಬಿಕೆಯ ಮಾರ್ಗದವರಿಗೆ அவர் கை கொடுத்தார். ಕೈ ಹಿಡಿದುವರು. நீங்க சுதந்திரவாளி, ನೀವು ಬಾಧ್ಯತೆಗಳ நீங்க விசுவாச மார்க்கத்தார், ನೀವು ನಂಬಿಕೆಯ ஆபிரகாமின் சந்ததி. ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ. உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? இந்த கை கொடுக்கிறார் பாருங்க. ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯಲಿದ್ದಾರೆ. அதுதான் கிருபை. ಅದೇ ಕೃಪೆ. That is the favor of God. ಅದು ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த விசுவாச மார்க்கம் தான் எத்தனை பேர் சொல்றீங்க? ಈ ವಿಶ್ವಾಸ ಮಾರ್ಗದವರೆಂಬುದಾಗಿ நான் செய்யற கிரியையினால் அல்ல, ಮನುಷ್ಯನ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಅಲ್ಲ, எனக்காக ஒருவர் கிரியை செய்தார், ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಬ್ಬರ ಕ್ರಿಯೆ அதை ಮಾಡಿದರು. நான் விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. அதுதான் விசுவாச மார்க்கம். ಅದೇ ನಂಬಿಕೆ. அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. ಅದೇ ಆಬ್ರಹಾಮನ இந்த ಸಂತತಿ. விசுவாசம் வரும் பொழுது, ಆ ನಂಬಿಕೆ ಬರುವಾಗ, என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு யாரும் கை கொடுக்கலன்னு நினைக்கிறியா? ನನಗೆ ಯಾರು ಕೈ ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀಯೋ? இந்த 2019வது வருஷம், 2019ನೇ ವರ್ಷ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த 7வது நாள் கிருபையின் கூட்டத்தில் 7ನೇ ದಿನ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ உன்னை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು என்னை ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசிக்கிற உனக்கு ನನ್ನ ನಂಬತಕ್ಕಂತ ನಿನಗೆ நான் உனக்கு கை கொடுக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿಯುವೆ.
ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ಎಷ್ಟು ಜನ அதை ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಿ? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு பெரிய சந்தோஷம். ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. எனக்கு யார் கை கொடுக்காவிட்டாலும் ನನಗೆ ಯಾರು ಕೈ ಹಿಡಿಯದಿದ್ದರು தேவன் எனக்கு கை கொடுக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕೈ ಹಿಡಿಯುವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. அருமையானவர்களே, இந்த செய்தியை ಈ ಸಂದೇಶವನ್ನು கர்த்தர் எனக்கு கை கொடுக்கிறார் என்ற இந்த வார்த்தையை ಕರ್ತನು ನನ್ನ ಕೈ ಹಿಡಿಯುವನೆಂಬ உங்கள் வாழ்க்கையில் ನಿಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ இனி நீங்க உணர வேண்டும். ಇದನ್ನ ಫಲ இனி நீங்க ருசிக்க வேண்டும். ಅದನ್ನು ರುಚಿ கர்த்தர் கை கொடுக்கிறது நீங்கள் ருசிக்க வேண்டும். ಕರ್ತನು ಕೈ ಹಿಡಿಯುವ ನೀವು ರುಚಿ ನೋಡಿ அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ಅದು You ನೋಡಬೇಕು. should realize. ಅದು ನೋಡಬೇಕು. You should realize and enjoy. ನೀನು ಸಂತೋಷಿಸಿ தேவன் எனக்கு கை கொடுக்கிறதே. ದೇವರು ನನ್ನ ಕೈ ಹಿಡಿದರು. என் அன்பு பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರು, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் வாழ வேண்டியவர்கள், ನೀನು ಬಾಳಬೇಕು. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள், ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರಬೇಕು. இந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியவர்கள், ದೇಶದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அவருடைய ஊழியக்காரனாகிய ನಿಮ್ಮ ಸೇವಕರ அடியே ನಾನು அவருடைய கிருபையையும் ಆತನ அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ಆತನ நான் ಐಶ್ವರ್ಯ உங்களுக்கு அறிவிக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. விசுவாச மார்க்கத்தாராகிய உங்களுக்கு ನಂಬಿಕೆ ಮಾರ್ಗದವರಾದ ನಿಮಗೆ தேவன் கை கொடுப்பார். ದೇವರು ಕೈ ಹಿಡಿಯುವರು. எனக்கு ஒருவர் கை கொடுக்க இருக்கிறார். ನನಗೆ ಒಬ್ಬರು ಕೈ ಹಿಡಿಯುವಂತವರು முழங்கால் படியிடுவோம். ಮೊಣಕಾಲು முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಮೊಣಕಾಲು ಕರ್ತನನ್ನು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சகோதரர் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ಸಹೋದರ ಕೈಯನ್ನೆತ್ತಿರಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. எனக்கு கை கொடுப்பதற்கு ನನ್ನ ಕೈ ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ யாரும் இல்லை என்று நினைத்தாயோ? ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. எனக்கு உதவி செய்வதற்கு ನನಗೆ ಸಹಾಯ யாரும் இல்லை என்று நினைத்தாயோ? ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ சகல காரியங்களிலும் ಸಕಲ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ உனக்கு கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். ನನ್ನ ಕೈ ಹಿಡಿಯತಕ್ಕಂತವರು ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அவர் யார்? ಅವರು ಯಾರು? நம்முடைய தேவன். ನಮ್ಮ ದೇವರೇ. நாம் அவருடைய சுதந்திரவாளி. ನಾನು ಅವರಿಗೆ ಬಾಧ್ಯಸ್ಥನು. நாம் சுதந்திரவாளியானால் ನಾನು ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಡುವ நமக்கு ஒரு பாக்கியம். ಅದು ಎಷ್ಟೊಂದು ಭಾಗ್ಯ. அப்பா, ಅಪ್ಪ, பிதாவே ತಂದೆಯೇ என்று கூப்பிடத்தக்க ನಿಮ್ಮ ಮೊರೆ புத்திர சுவிகாரம். ಪುತ್ರ ಶಿವಿಹಾರ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನೆತ್ತಾ ಹೇಳಿರಿ. அப்பா, ಅಪ್ಪ, பிதாவே, ತಂದೆಯೇ, அப்பா, ಅಪ್ಪ, பிதாவே, ತಂದೆಯೇ, முழு இருதயத்தோடு சொல்லுவோமா? ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹೇಳೋಣವೇ? ஒரு பெரிய விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்லுங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ತಂದೆಯೊಂದಿಗೆ ಹೇಳೋಣ. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, உனக்கு ஒருவர் கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ನಿನಗೆ ಒಬ್ಬರು ಕೈ நீ ಹಿಡಿಯುವ அந்த கிருபையை நீ அறிந்து கொண்டாய். ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀ. அந்த கிருபையை நீ அறிந்து ಆ கொண்டாய். ಕೃಪೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀ. அந்த கிருபை ಆ ಕೃಪೆ விசுவாசத்தினால் வருகிறதாக இருக்கு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. ஹல்லேலூயா. ಹalleluya. விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ நாங்கள் சுதந்திரவாளிகள் அப்பா. ನಾವು ಬಾಧ್ಯತೆಗೊಳಪಟ್ಟಂತವರು. அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ಅದು ಕೃಪೆಯಿಂದ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதம். ಬಂದಿದ್ದೆಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ சகல கலக்கங்கள், சகல சஞ்சலங்கள், சகல சஞ்சல, சகல வருத்தங்கள், ಸಕಲ ಕಷ್ಟಗಳು, சகல வேதனைகள், சகல ವ್ಯಥೆಗಳು, பாவங்கள், ಪಾಪಗಳು, சாபங்கள், ಶಾಪಗಳು, நோய்கள் ಕಾಯಿಲೆಗಳು விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ அகன்று போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ಅಗಲಿಸಲ್ಪಡಲಿ. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதி. ಬಂದಿದ್ದೆಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். போகும்போது சொல்லிட்டே போங்க, என் கிரியினால் அல்ல, நான் தேவனை விசுவாசிக்கிறதினால் நான் சுதந்திரவாளின்னு சொல்லி சந்தோஷமாக உங்கள் வாயில் அறிக்கையிட்டே போங்க. உங்கள் வேதனைகள், சஞ்சலங்கள், கண்ணீர், துக்கங்கள் இந்த விசுவாசத்தினால் நீங்குகிறதை காணுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுதந்திரவாளி. ஆமென்.